ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குயிக்காக நம்ம வந்து ஒரு ஹாஃப் மெஸ்ஸி ஹப்டு வந்து எப்படி பண்ணலாங்கிறது உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு எந்த சைடில் பார்ட்டிஷன் வேணுமோ அந்த சைடில் பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. நான் வந்து சைட் பார்ட்டிஷன் எடுத்துக்கிறேன். மோஸ்ட்லி நீங்கள் வந்து சென்டர் பார்ட்டிஷன் எடுத்திங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். பட் எனக்கு வந்து சைட் பார்ட்டிஷன் தான் என்னோடய ஃபேஸுக்கு நல்லா சூட் ஆகும். அதனால் நான் சைட் பார்ட்டிஷன் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கிறேன்னா, அந்த க்ரௌன் ஏரியா தான் இயர் டு இயர் பார்ட்டிஷன் இருக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ஹேரை வந்து நான் இயர் டு இயர் பார்ட்டிஷன் எடுத்த ஹேரை முன்னாடி வச்சிடலாம். அண்ட் மீதி இருக்க முடி பின்னாடி வச்சுட்டு இப்போ நான் க்ரௌனில் காட்டுற அந்த ஏரியாவில் மட்டும் கொஞ்சமாக முடி எடுத்துகிட்டு கொஞ்சம் பேக் கோம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பேக் கோம் வந்து ஈஸி தான், ஜஸ்ட் நான் பண்ணுற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி அடுத்த செக்ஷன்லேயும் ஒரு முடி எடுத்துகிட்டு அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேக் கோம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 லேயர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து அப்படியே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் கோம் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் வந்து இதை சுற்றி நம்ம வந்து ஏதாவது ஒரு பக்கல் கொண்டு நம்ம பக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பக்கல் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கு இல்லையா நம்மளோட அந்த முடி, ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இது வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்கணும், மெஸ்ஸி தான். இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ட்ரெடிஷ்னலாக இருக்கணும் அவசியமே இல்லை. உங்களோட வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுக்கு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப சூட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் எப்படி எடுத்திருக்கேன், முன்னாடி அதே மாதிரி எடுத்துகிட்டு ஸோ இப்போ பின்னாடி என்ன பண்ணலாம்னா ரப்பர் பேண்டால் டைப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ என்னோடய முடி வந்து ரொம்ப ஷார்ட், ஈவன் உங்களுக்கு லென்த்தாக இருந்ததுன்னா நீங்கள் கேர்ள் பண்ணிக்கோங்க கீழே. அதுக்கப்புறம் இது பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ ரப்பர் பேண்ட் போட்டுட்டோம் இல்லையா, இப்போ அதில் வந்து அந்த சென்டராக இருக்க போர்ஷனில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இன்சர்ட் பண்ணிக்கிறேன், அகெயின் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அதாவது 2 வாட்டி நான் வந்து அகெயின் ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், லைட்டாக வந்து புல் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக வேவியாக நல்லா ஒரு மாதிரி ஒரு மெஸ்ஸி லுக் கிடைக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் இழுத்துக்கிறேன். இழுத்ததுக்கப்புறம் இப்போ க்ரௌன் ஏரியா நம்ம ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு இப்போ அதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், மொத்த முடியை எடுத்து நான் அதையும் ரப்பர் பேண்டால் டைப் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கோம் பண்ணிக்கோங்க. சில பேர் ஃபினிஷிங்காக வேணும்னா, இல்லை அப்படின்னா நீங்கள் நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இழுத்து விட்டுக்கிறேன். அதாவது ஒரு ஸ்ட்ரிக்ஸ் வர மாதிரி இழுத்து விட்டுக்கிறேன். அண்ட் இழுத்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த க்ரௌன் ஏரியா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து 2 ரப்பர் பேண்ட் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த 2ஐயும் சேர்த்தால ஒரே ரப்பர் பேண்டாக போட்டுட்டு அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரப்பர் பேண்ட் வந்து ஹைட் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி முடியை வந்து சுற்றி எடுத்துட்டு அதை வந்து நம்ம யூபினால் செக்யூர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து ஓவரால் முடிஞ்சிட்டு அண்ட் இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு செட்டிங் பண்ணிக்கலாம். அதாவது இன்னும் கொஞ்சம் இழுத்து விட்டுக்கலாம். அங்கங்கே அந்த மாதிரி கொஞ்சம் முடி வந்து இருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை, டாடா, டேக் கேர்.